வணக்கம் மகர ராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மாத கடைசியில் அவர் வக்கிரமும் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பெயர்ச்சியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகிறது. பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி காணப்போகிறீர்கள். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்களோ அது நடைபெறும். பொருளாதார நிலை திருப்தி தரும். ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2026 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் கூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களது திருமணம் சம்பந்தமாகவோ, வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, வேலை கிடைப்பது சம்பந்தமாகவோ செய்யும் முயற்சி பலன் தரும். கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி அதாவது 5/7/2026 அன்று சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல. பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி குறையும். கூட்டாளிகளின் போக்கை உங்கள் மனநிலை ஏற்றுக்கொள்ளாது. இந்த காலத்தில் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதே போல் ஆனி 31ஆம் தேதி அதாவது 15/7/2026 அன்று மீன ராசியில் சனி வக்கிரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்கிரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அனைத்து செயல்பாடுகளிலும் தட்டுப்பாடும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் கூடும். உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. நல்ல இடத்தில் வேலை பார்த்து வந்த பிள்ளைகள் அதை விட்டு விலகி கொள்ள நேரிடும். பாகப்பிரிவினை இழுபறி நிலையில் இருக்கும். பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். பயணங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிமாற்றம் அல்லது பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் வரலாம்.